இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தனுசு ராசி. நேர்மையும் பரந்த மனப்பான்மையும் கொண்ட நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, வருகின்ற நாட்களில் கிரக நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. மேல் அதிகாரியோட பாராட்டு இந்த டைமு கிடைக்கும். சக ஊழியருக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பல கிளைகள் துவங்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் இந்த டைமு மேலோங்கும். அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதனால் மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற 30 நாட்களும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்ப தலைவிகள் உங்களுடைய நல்ல ஒரு வரன் பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில தனுசு ராசி என்பர்கள்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கலான்னு முயற்சி பண்ணுவீங்க. கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வாங்கலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நினைவாற்றல் சிறப்பாக இருக்குது. நல்லா கொஞ்சம் கூடுதலாக உழைப்பை போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். அந்த தேக்க நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக நீங்கள் வலம் வருவீங்க. அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்பவுமே வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்திக்கு போய் மஞ்சள் வஸ்திரம் சாற்றுவது, அப்படி எங்களால் வஸ்திரம் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மஞ்சள் நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு. அதனால் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது இன்னும் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்நாளில் எப்பவுமே நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். அடுத்து வருகின்ற 30 நாட்கள் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், சனி பகவான், சுகஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு, கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற நாட்களில் இந்த கிரக நிலை இவ்வாறு அமைந்திருக்கு. இதனால் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு செயலையுமே மன உறுதியோடு செயல்படுவீங்க. அது எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும். சொத்துக்களை ஒரு சிலர்லாம் பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், தடைகள் இருந்திருக்கும். அந்த தடையெல்லாம் நீங்க ஆரம்பிக்கும். உயர் நிலையில் உள்ளவங்க உங்களை பாராட்டுவாங்க. ஒரு சிலர்லாம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது மட்டும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிலர்களுக்கெல்லாம் வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன செலவுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு இந்த டைமு கிடைக்கும். வீட்டில் இருக்கிற தேவையும் இந்த டைமு பூர்த்தி செய்வீங்க. வீடு வாங்கலாம் அப்படிங்கிற முயற்சி சின்ன சின்ன தடைகள் வரும். இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணிங்கன்னா வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில், வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. அதற்காக போதுமான கடன் உதவி கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக வங்கியில் லோன் போட அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பழைய சிக்கல்கள்லாம் இந்த டைமு தீரும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரியோட ஆதரவு இந்த டைமு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் கூட எதிர்பாராத விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது.
விரும்பாதவங்க கிட்ட வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் வாக்குவாதத்தில் இந்த டைமு ஈடுபட வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செயல்படுறது நல்லது. வீண் வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா கூட கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. வீண் வாக்குவாதம் வேண்டாம். இல்லை அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் அமைந்துடும். கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி கொஞ்சம் கவலைப்படுவீங்க. அவங்களுக்கு எதிர்காலத்திற்கு ஒன்றுமே நம்மளால் சம்பாதிச்சு வைக்க முடியல, சேமிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி மனம் வரைக்கும் வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க. இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலுமே அதில் சின்ன சின்ன தடையை தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் புதிய நட்பு கிடைக்கும். அந்த நட்புகள் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையே மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாகவும் அமையும். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுடைய வேலையில் அனைத்தையுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க. அது எல்லாமே கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும். வேலையை ரொம்ப தெளிவாக மன நிறைவுடன் செய்வீங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நம்ம இந்த வேலையை செஞ்சோம், இந்த வேலையை கரெக்டாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மனதே ஒரு விதமான மகிழ்ச்சியை இருக்கும். மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமைஞ்சிடும். அதனால் மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. சக ஊழியர்கள் மத்தியில் குறைகளை முன்னே நிறுத்தி சொல்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் தொழிலில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப நயக்கமாக பேசி வாடிக்கையாளரை கவருவீங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அதனால் லாபம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக செயல்படுறது நல்லது. வேலை பார்க்குற இடத்துல பொருள் கவனமாக செயல்படுறது நல்லது. அதே மாதிரி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பொருள்கள்லாம் காணாமல் போகிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் அமைந்துடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக நிதி சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தொலைதூர பயணம் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். வீட்டில் இருக்கிற தேவை எல்லாமே இந்த டைமு நிறைவேற்றுவீங்க அப்படின்னே சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க. கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிணக்கெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க மூலிமா கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல செய்தி உங்களுடைய காதுக்கு வரும். அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. நீங்கள் இறங்குற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும். மனதில் ஏதாவது ஒரு கவலை இது நான் வரையிலும் இருந்து உங்களை பாடாப்படுத்திட்டு இருக்கோம். அந்த கவலை கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்துகிறங்கிற பேரில் அகல கால் வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்சம் அகல கால் வைக்காமல் சிறு தொழிலில் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது ரொம்ப இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது நல்லது. அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம்லாம் இருக்குது. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறது நல்லது. இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்பவுமே உங்களுடைய வாழ்நாளையில் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் போய் வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு சுகமான நாட்களாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ராசி அதிபதி
குரு பகவான். அவரை வியாழக்கிழமையில் போய் வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். கல்வியில் நல்ல ஒரு தேர்ச்சி பெறக்கூடிய யோகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி தான். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் எப்பவுமே வாழ்நாள் ஃபுல்லாக இந்த தனுசு ராசி என்பர்கள் குரு பகவானை வியாழக்கிழமையில் வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு வழிபடுங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.